வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த இடம் எந்த இடம்னா தம்பிக்கிளை ஐயன் கோவில் தங்கமேடு. அதாவது பெருந்துறைக்கு ஒரு 15-16 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கிற ஒரு கோயில். இந்த கோயிலில் வந்துட்டு சிம்ம ராசின்னு ஒரு அற்புதமான படத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த படத்தில் நடித்தவர் வந்துட்டு சரத்குமார், குஷ்பு, சுந்தர்ராஜன், வினித் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை கடைசி கிளைமேக்ஸ் காட்சி ஃபுல்லாகவே இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. இப்போ நாம் அந்த இடத்த தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், இந்த இடமெல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு. மேலே இப்போ இங்கே செட்டு போட்டிருக்குறாங்க. ஆனால் அந்த படம் எடுக்கிறப்ப இந்த செட்டு இங்கே இல்லை. இப்போ தான் அந்த செட்டு போட்டிருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு கோயில். பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்தாலே இன்னும் ஒரு இங்கே வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுக்கு ஏற்படுத்து. அந்தளவுக்கு மிகவும் அற்புதமான கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி படம் கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. நான் இந்த கோபுரங்களெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். இந்த அசோக மரங்களெல்லாம் அப்படியே தெரியும். ஆனால் இந்த செட்டு மட்டும் இந்த பச்சை கலரில் ஃபுல்லாக போட்டிருக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த செட்டு மட்டும் இருக்காது. இங்கே என்ன விசேஷம்னா இந்த கோயிலில் பாருங்கள், இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கிடா வெட்டினாங்கன்னா அந்த கிடாயை வெட்டி கொண்டு இங்கே ரூமில் வச்சு சாப்பிட்றதுக்காக தனித்தனியாக ரூம் கட்டி விட்ருக்குறாங்க. ஒரு ரூமுக்கு 200 சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே எல்லா நாளுமே மேக்ஸிமம் கிடா வெட்டுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இங்கே ரூம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. ஏன்னா ரூமே கிடைக்காதான், அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குமா ஞாயிற்றுக்கிழமை நாளில். பார்த்திங்கன்னா இங்கே இந்த கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை கிடா வெட்டி அந்த ரூமில் வச்சு இது பண்ணுவாங்க. இங்கே சாப்பிட்றதுக்காக பண்ணுவாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இந்த இந்த சீன் இந்த இடத்துக்கு முன்னாடியே தான் சரத்குமாரும் அந்த வினித் இவங்கெல்லாம் அந்த பாட்டு, அந்த தாயை திரிசூலி பாட்டு, அந்த பாட்டு இங்கே தான் எடுத்து படமாக்கியிருக்கிறாங்க. அதுவாக கிளைமேக்ஸில் ஆனந்தராஜோட சண்டை கட்டுற சீனும் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி ஒப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் இருக்கிற அத்தனை சீனுமே இங்கே கிளைமேக்ஸ் காட்சி இங்கே எடுத்தது தான். பாருங்கள், இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கதவுக்கே கிட்டத்தட்ட பல லட்சம் செலவாகுமா இருக்குது. அந்தளவுக்கு அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க. பூராமே இந்த இடத்துக்கு முன்னாடி தான் இது சரத்குமார் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி சீனு இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு கோயில் அப்போ நாங்கள் வரப்போ திறக்கலை, 2:15 தான் திறப்பேன்னு சொன்னாங்க. பாருங்கள், அந்த கோயிலோட உள்புறத்தை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது கோபுரம். பாருங்கள், சிம்மராசி படத்தில் இந்த வினித் பாடுற அந்த பாட்டு இந்த இடத்துல தான் எடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கோபுரம் தெரியுது. இந்த சைடில் அசோக மரம் 2 பக்கம் இருக்குது. இந்த செட்டு மட்டும் இப்போ போட்டதுனால இந்த செட்டு மட்டும் இருக்காது. பாருங்கள், கோபுரம் நல்லா தெரியும். வினித் பாடுற இடத்துலையுமே அந்த இடத்துல பின்னாடி கோபுரம் தெரியும். இந்த அசோக மரமெல்லாம் நல்லா தெரியுங்க. பாருங்கள், இந்த சைட்லேயும் கூட கொஞ்சம் அசோக மரம் மறைச்சிருச்சு. இந்த சைடு வரப்போ நல்லாவே தெரியும். பாருங்கள், இந்த அசோக மரமெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் அந்த சீன் எடுத்தாங்க. வினித் பாடுற அந்த இடம் பார்த்திங்கன்னா பாருங்க, இந்த கோயிலோட முன்புறம் அழகாக அப்படியே தெரியும். பார்த்திங்கன்னா இந்த இதாக அந்த கோயிலோட முன்புறம் இது என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா தெரியுங்க. இந்த சைடில் கட்டியிருக்கிற அந்த தூண்கள் இதெல்லாமே தெரியும். நல்லா பாருங்கள். இந்த சீன் வினித் பாடுற இடம் இந்த இடம்தான். இந்த கதவு அப்போ ஓப்பன் ஆகியிருந்திருக்கு. நாங்கள் போகிறப்ப சாத்தி இருந்தது கோயில். அதனால் இப்போ உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படத்தில் அந்த இடம் நல்லாவே தெரியும். பாருங்கள். இந்த சீன் எடுக்கப்பட்ட இடம் இதான். பாருங்கள், நாங்கள் கோயில் திறந்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போனப்போ கரெக்டாக நேராக
இந்த சாமி கோயிலுக்குள்ளே உள்ள நேரம் தெரியும் பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸு கரெக்டாக உள்ளே போகிறேன். இந்த இதை தாண்டினோன்னா வரும் அங்கே அந்த தமிழ் செல்வன் நடந்து போகிற இடத்துல தான் சரத்குமார் வந்துட்டு அந்த டான்ஸ் ஆடுவார். அந்த இடம்தான் இது. கோயில் திறந்துட்டாங்க பாருங்கள், கோயில் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு. இந்த இடத்துல தான் அந்த சீன் எடுத்துருக்குறாங்க. அதுபோக நிறைய இந்த கிளைமேக்ஸே இங்கே தான். இந்த சீனில் வர கோபுரம் வந்து இதுதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த தம்பிக்கலை ஐயங்கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். இது ராகு கேதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தலம். இது பெருந்துறைக்கு அருகில் இருக்குது, தங்கமேடுங்கிற இடத்துல. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.